வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அரிசி கூழ் வடகம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் பச்சை மிளகாய் போட்டு எப்படி செய்கிறதுன்னு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது என்னதுன்னா மிளகாத்தூள் போட்டு நம்ம செய்ய போகிறோம். அது ஒரு டிஃப்ரென்ஸு. இது நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பச்சை அரிசி யூஸ் பண்ணியிருக்கோம். இது ரேஷன் அரிசிலையும் செய்யலாம். இது நார்மல் பச்சை அரிசி 5020 பச்சை அரிசியில் நம்ம செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூட ஜவ்வரிசி சேர்க்க போகிறோம். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் காப்படி அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன், 400 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 100 கிராம் ஜவ்வரிசி. இது ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு நைஸாக கிரைண்டரில் ஆட்டி எடுத்துக்கிறோம். அப்புறம் இதுக்கு தேவையான மசாலா என்னென்னா, கொஞ்சோண்டு சீரகம், ஒரு 4-5 டீஸ்பூன் சீரகம், 8 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. தேவையான அளவு உப்புனா 2 டேபிள் ஸ்பூன் போடலாம். இதுக்கு அரிசியையும் ஜவ்வரிசியையுமே சேர்த்து ஊற வச்சு நல்லா அரைச்சி வச்சுருக்கு. இப்போ வடகம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கிறணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நல்ல அகலமான அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துருக்கோம். அதில் நம்ம 1 கிளாஸ் நம்ம அரிசி எடுத்தோம்னா 8 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதே அளவு தான் நாங்கள் எடுத்து நல்லா இந்த மாதிரி மலமலன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மாவு நல்லா தண்ணியாக அரைச்சிக்கிறணும். நல்லா அரைச்சிட்டு இப்போ அந்த 8 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்குது பாருங்கள். அதே மாதிரி தான் ஒரு பக்கம் ஒரு 2 கிளாஸ் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க, ரெடியாக வச்சுக்கோங்க. சப்போஸ் இது ரொம்ப சீக்கிரத்துலேயே கெட்டி ஆயிடுச்சுன்னா, நம்ம மாவு வேகிறதுக்கு முன்னாடி கெட்டி ஆயிடுச்சுன்னா நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதே மாதிரி கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்குது. இப்போ இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்துக்கலாம். முதல்ல சீரகம் சேர்த்துக்கிறோம், பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு அந்த கரெக்டாக அந்த பக்குவம் வர அளவுக்கு நம்ம கிண்டிக்கிறோம். ரெடி ஆயிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது சூடாகவே எடுத்து நம்ம சீக்கிரம் ஊற்ற ஆரம்பிக்கணும். ரொம்ப ஆறி செய்யக்கூடாது. இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தை அப்படியே சூடாக நம்ம மாடிக்கு கொண்டு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு வாளி எடுத்துக்கோங்க, நல்லா உயரமான வாளி. அதில் ஊற்றி இப்படி கொண்டு போயிட்டோம்னா நம்ம கையில் சுடாது. அதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் வடகம் சுட ஆரம்பிப்போம். அப்போ இதை இந்த ஒரு மூடி போட்டு மூடிக்கிட்டோம்னா ரொம்ப கெட்டியாகாமல் இருக்கும். இப்போ வாங்க நம்ம வடகம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா நம்ம துணியை விரிச்சிட்டோம். இது நல்ல காட்டன் துணியாக பார்த்துக்கோங்க. நல்லா தண்ணியில் நனைச்சி விரிச்சிருக்கிறோம். அதே மாதிரி சாயம் போகாத துணியாக பார்த்து விரிச்சுக்கிறணும். அதுக்கு பெஸ்ட்டு ஒயிட் கிளாத்தாக இருந்தால் நல்லது. இப்போ வடகம் ஊற்றுறாங்க. இந்த மாதிரி நல்லா ஒரே ஒரு கரண்டி, ஒரு சின்ன சட்னி கரண்டி பார்த்துக்கோங்க, அந்த அளவு தான். அதை இப்படி ஒரே ஒரு ரவுண்டாக அப்படி நல்லா பெருசாக ஊற்றிக்கலாம். இது நம்ம பொரிக்கும் போது ஒரு அப்பளம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். ஜவ்வரிசியை நம்ம ஊற வச்சு அதோட மாவோடு அரைக்கலாம். அப்படி இல்லைன்னா சும்மா ஒரு 2-3 சவுண்டு வச்சு வேக வச்சு நம்ம இந்த கூழ் நம்ம கிண்டுறோம் பாருங்கள், அதோடையும் சேர்த்துக்கலாம். நம்ம முத்து முத்தாக வேணும்னு நினைக்கிறவங்க. இது நம்ம அரிசி கூழ் வடகம்ன்றனால நம்ம அரைச்சே சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம எல்லா கூழ் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதில் எல்லாத்தையும் வடகம் போட்டாச்சு. நல்லா ஒரே மாதிரி போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கலாம், சின்ன ரவுண்டோ பெரிய ரவுண்டோ. இது நல்லா கொஞ்சம் நாங்கள் அகலமாகவே போட்டிருக்கோம். சாயந்தரம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம போட்டிருந்த அந்த துணியை அப்படியே தலைகீழாக திருப்பிக்கிறோம். தலைகீழாக திருப்பிட்டு இந்த பின்பக்கம் நல்லா தண்ணியை தெளிச்சுக்கிறணும். இந்த மாதிரி நம்ம தண்ணியை நல்லா தெளிச்சுக்கலாம். தெளிச்சுட்டு ஒரு நிமிஷத்தில் அப்படியே நம்மளுக்கு ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதை இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம மாடியிலே செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், வீடு பாழாகாது. மாடியிலே செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம்ம தட்டில் கொட்டி வைக்க நல்லா ஈஸியாக இருக்கும்.
நம்ம வந்து துணிக்கு பின்னாடி அப்படியே அந்த எந்த பக்கம் வடகம் இருக்கோ அந்த பக்கம் விரலை வச்சு இப்படி தள்ளி விட்டிங்கனாவே ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக வந்துருச்சு. நாங்கள் எப்போயும் இது சின்ன சின்னதாக தான் போடுவோம், ஆனால் அந்த வட்டம் வந்து நாங்கள் பெருசாக போட்டு பார்த்தோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம தட்டில் எடுத்து வச்சாச்சு. ஒவ்வொன்றா தண்ணியிலேருந்து எடுத்தோம் பார்த்திங்களா, துணியிலேருந்து எடுத்தோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி அழகாக இருக்குது. இப்போ இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம தண்ணி வேறு தெளிச்சிருக்கோம், தண்ணி தெளித்தாதான் நம்மளுக்கு வரும். தண்ணி தெளித்ததுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி தட்டில் நல்லா பரப்பி விரித்து வச்சுருங்க. நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. நாளைக்கு காலையில் மறுபடியும் வெயில் வரும்போது அந்த டயத்தில் ஒரு 11 மணி 12 மணி அப்படி போய் நீங்கள் வச்சுட்டு சாயந்தரம் மறுபடியும் எடுத்துட்டிங்கன்னா இதெல்லாம் நல்லா காஞ்சு மொறுன்னு ஆயிரும். இப்போ நம்ம தட்டில் கொட்டிட்டு அப்படியே விடுறதுக்கு பதிலாக கொசு இந்த மாதிரி முக்கியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃப்ரூட் மூடுறதுக்கு இருக்கும், ஃப்ரூட் பேஸ்கெட்டு பழங்கள்லாம் மூடுறதுக்கு அதை வச்சு இப்படி நம்ம அழகாக மூடிக்கலாம். இப்படி இருந்தால் கொசு எதுவும் வராது. நார்மலாகவும் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி உங்கள் வீட்டில் பிரச்சனை இருந்தால் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஜவ்வரிசி கூழ் வடகம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறுன்னு காஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா இந்த மாதிரி இருக்கணும், வடன்னு இருக்கணும், கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல். இதுக்கு ப்ரொசீஜரே இதுதான். வடகத்துக்கு 2 நாள் தான். நாள் நம்ம நேற்று செஞ்சோம்னா இன்றைக்கி சாயந்தரம் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம எப்படி இது பொரித்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இது வந்து இந்த வத்தல் எதுக்கு போட்டிருக்கோம்னா காக்கா எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக. நம்ம காய போடும் போதே இந்த தட்டில் போட்டோம்னா காக்கா எதுவும் கொத்தி சாப்பிடாது, அதுக்காக தான் போட்டிருக்கோம். வடகம் பொரிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா காயணும். அதே மாதிரி பொரிக்கும் போதும் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பொரிக்கணும். வடகம் சூப்பராக பொரிஞ்சு வருது. கருகாமல் எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அரிசி கூழ் வடகம் ரெடி ஆயிடுச்சு. அரிசி கூழ் வடகத்தில் கொஞ்சோண்டு ஜவ்வரிசி போட்டு நம்ம செஞ்சுருக்குறோம். இது கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு அரிசி கூழ் வடகம்னு ஏற்றிருக்கேன், அது நல்லா வெளவெளேன்னு இருக்கும். இது வந்து கொஞ்சம் சிவப்பு கலரில் இருக்கும். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் சேர்த்ததுனால. அது வந்து சின்ன பிள்ளைகள் கூட சாப்பிட்லாம். பச்சை மிளகா சேர்த்துருப்போம், இது மிளகாத்தூள் சேர்த்து நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.